ஒரு 10 days பிஃபோர் நம்ம ஒரு வீடியோ பேசணும். விஜய் அரசுக்கு எதிராக ஆபரேஷன் எஸ் அப்படிங்கிற விஷயத்த திமுக கையில் எடுத்திருக்கு அப்படின்ட்டு. அந்த வீடியோவை வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம அந்த ஆபரேஷன் எஸ் வீடியோல என்ன பேசணுமோ அதே குற்றச்சாட்டை இளையராஜா எம்எல்ஏ வச்சிருக்காரு. அதை குறித்து தான் இப்போ இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வெல்கம் டு அட்காஸ்ட் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகார் என்ன அப்படிங்கிறத அவரோட மொழியில நான் பேச போறேன். அதாவது ஐபிடிஎஸ் அமைப்போட தலைவர் திருநாவுக்கரசு இவர் இளையராஜாக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. என்ன பேசினார் அப்படின்னா, சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர போறோம், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில பேசியிருக்காரு. இவர் அதுக்கு உடன்படல. சரி, அப்ப இதை வெளியில சொல்லாம இருக்கணும், சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு மிரட்டினதாகவும் அவர் அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு. ஸோ இதை ஒட்டி ஐபிடிஎஸ் அமைப்போட தலைவர் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு பின்னணியா செயல்பட்ட திருச்சியை சேர்ந்த நரேன், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் அப்படிங்கிற மற்ற இருவரும், மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல இந்த திருச்சியை சேர்ந்த நரேன் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இவர் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் அவரோட பழக்கம் இருக்கிறதாகவும் பேசப்பட்டிருக்கு. ஸோ இது செந்தில் பாலாஜியோட தூண்டுதல் பேர்ல இது நடந்திருக்குமா அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தாவேகா எம்எல்ஏ திமுகனோ இல்ல செந்தில் பாலாஜினோ நேம் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, திருநாவுக்கரசு சொன்ன பாத்தீங்களா, ஐபிடிஎஸ் அமைப்போட ஹெட் திருநாவுக்கரசு, அவருமே எந்த கட்சி யார் சொல்லி பேசினாங்கன்ற டீட்டெயில சொல்லல அப்படின்னு தான் இவர் எம்எல்ஏ திருநாவுக்கரசும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னாலும் திமுகவை இதை லீகலா நம்ம டச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தாவேகாக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதன் அடிப்படையில இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த குதிரை பேரம் நடந்துச்சு, திருநாவுக்கரசு பேசினார் அப்படின்னா டெஃபினட்டா அவர் கைது செய்யப்பட வேண்டிய ஆள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த திருநாவுக்கரசு யாரு அப்படிங்கிற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் வருவோம். 2024 லோக்சபா எலெக்ஷன்ல எல்லாரும் சர்வே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேக்சிமம் சர்வே திமுக தான் வின் பண்ணும், ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஐபிடிஎஸ் அமைப்போட ஹெட் திருநாவுக்கரசு ஒரு சர்வே ரிலீஸ் பண்றாரு. எங்க கோவை தெற்கு தொகுதிக்கு மட்டும். ஏன் கோவை தெற்கு தொகுதிக்கு மட்டும் அப்படின்னா, அங்கதான் அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணாரு. சுமார் ஒரு 3000 பேர்கிட்ட மட்டுமே சாம்பிள்ஸ் எடுத்து அதன் அடிப்படையில அந்த தொகுதியில அண்ணாமலை வின் பண்ணுவாரு. கோவை தெற்குல அண்ணாமலை 38.5% ஓட் வாங்கி வின் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்த பேசினாரு. பட் ஆப்வியஸ்லி அந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை தோத்துட்டாரு. திமுக தான் அங்க வின் பண்ணுச்சு. அடுத்து போன அசம்பிளி எலெக்ஷன்லயுமே டிவிக்கே நல்ல ஓட் பர்சன்டேஜ் வரும், கிட்டத்தட்ட 19% வரும் அப்படிங்கிற ஒரு சர்வேயும் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ இந்த திருநாவுக்கரசு ஸ்டார்டிங்ல இருந்தே டிஎம்கேக்கு ஒரு எதிரான கருத்து கணிப்பை தான் வெளியில ரிலீஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதுதான் அவரோட பின்புலம். இப்போ இவரை கைது செஞ்சு அந்த பாயிண்ட நேரா செந்தில் பாலாஜி அண்ட் கோ திமுகவோட இவங்க கனெக்ட் பண்றாங்க. உண்மையிலேயே செந்தில் பாலாஜி அண்ட் திமுக இதுல தப்பு பண்ணியிருந்தாலும் அரெஸ்ட் பண்ணட்டும். நமக்கு என்னன்னா, தாவேகா எம்எல்ஏ கொடுத்த புகார்லயே எந்த கட்சி பேரும் மென்ஷன் ஆகலை அப்படின் போது எதன் அடிப்படையில திமுகவை இதுல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யூகத்தின் அடிப்படையில கொண்டு வந்தாங்க அப்படின்னா லீகலா இதை நிக்காது, கோர்ட்ல நிக்காது. அதையுமே பார்க்கணும். எஃப்ஐஆர் வெளியில வந்திருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் அவர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. 35 கோடி பேரம் பேசியிருக்கிறார். ஸோ அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ அவரை காவலர்கள் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ டெஃபினட்டா இவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மேட்ல தான் நம்ம டீட்டெயில்டா என்ன பண்ணியிருப்போம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆபரேஷன் எஸ் அப்படிங்கிற வீடியோல பேசியிருக்கோம்.
அது என்ன அப்படிங்கிறத சுருக்கமா இப்ப நான் சொல்லிட்டேன். ஆபரேஷன் எஸ் அப்படின்னா தாவேக்கு ஆட்சியை கவிழ்க்கிற விஷயம் கிடையாது, சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். ஏன்னா சபாநாயகர்கிட்ட சரியா செயல்படல, அவரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானத்துல சபாநாயகர் மெஜாரிட்டியை நிரூபிக்கல அப்படின்னா தாவே கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா சபாநாயகரை சேஞ்ச் பண்ற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இப்ப இருக்க நிலவரப்படி நீங்க வந்து கணக்கெடுப்பு நடத்துனீங்க அப்படின்னா சபாநாயகருக்கு மெஜாரிட்டி வரும். இப்ப திமுக என்ன பிளான் பண்ணுது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். என்னன்னா கூட்டணி கட்சிகள் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. சபாநாயகருக்கு எதிரான அந்த வாக்கெடுப்புல தாவேகா எம்எல்ஏக்கள் சிலரை வச்சு என்ன பண்ணலாம், அவருக்கு எதிராக ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிற திட்டத்துல திமுக இருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அதை தான் நம்ம பேசியிருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. பட் அப்படி ஒரு தகவல் இருந்துச்சு, அதை நம்ம பேசணும். திமுக இப்படி எல்லாம் யோசிக்குது அப்படின்ட்டு. அதற்காக தாவேகா எம்எல்ஏ சில பேருக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும். தாவேகா எம்எல்ஏனா இப்போ வந்து நீங்க டைரக்டா விஜயோட ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க கன்வின்ஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஓகேங்களா? இப்ப வேற கட்சியில இருந்து தாவேகாக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அதே மாதிரி தாவேகாலேயே விஜய் மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றம் அந்த பீரியட்ல இருந்து, ஆனா இப்போ ஒரு எம்எல்ஏ மட்டும் இருப்பாங்க, உங்க மினிஸ்ட்ரி கிடைச்சிருக்காது, ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைச்சிருக்காது. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அப்படியான தாவேகா எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அப்படி அவங்க ஒருவேளை சபாநாயகருக்கு எதிராக வாக்களிச்சாங்க அப்படின்னா சொந்த கட்சி எம்எல்ஏவே எதிராக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற தாட் வந்து விஜய்க்கு எதிராக உருவாக ஆரம்பிக்கும். அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்படியான ஒரு விஷயத்த கையில எடுப்போம். ஏன் அப்படின்னா தாவேகா வந்து தொடர்ச்சியா ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல டிஎம்கே செயல்படுது அப்படிங்கிற விஷயம் தான் இங்க குற்றச்சாட்டா வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ ஒன்ஸ் ஏடிஎம்கே நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்றாங்க, ரிசைன் பண்ணி தாவேகால சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இது முடிஞ்சிச்சு அப்படின்னா தாவேகா அடுத்து இந்த ஆயுதத்தை திமுகக்கு எதிராக திருப்ப வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள திமுக கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட வச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் டிஎம்கே யோசிக்குது. இப்படி பல விஷயங்களா அந்த வீடியோல பேசியிருப்போம். அப்படி நம்ம பேசின அந்த வீடியோவோட அடிப்படை என்ன அப்படின்னா தாவேகா எம்எல்ஏ விலைக்கு வாங்க திமுக முயற்சி செய்யுது அப்படிங்கிறது. இது நம்மளோட பாயிண்ட் மட்டும் கிடையாது. ஜூனியர் ஒரு மிகப்பெரிய வார பத்திரிகை வந்து இப்போ ஒரு கட்டுரையை ரிலீஸ் பண்ணுச்சு இந்த மேப்பை பேசி. ஸோ அதன் ஒரு பகுதி தான் இப்போ வந்து தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேசப்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. ஆனா தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகார்லயே திமுகனோ செந்தில் பாலாஜினோ எந்த டைரக்டான நேமும் இல்லை அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை வச்சு திமுகக்கு எதிராக எந்த வழக்கும் தொடுக்க முடியாது. ஒருவேளை கைது செய்யப்பட்ட ஐபிடிஎஸ் அமைப்போட ஹெட் திருநாவுக்கரசு, நரேன் அல்லது தியாகராஜன் இவங்க மூவர்ல யாராச்சும் ஒருத்தரோட வாக்குமூலத்துல திமுக தான் நம்ம கிட்ட இப்படி அணுகியிருக்காங்க, திமுகல இவர் தான் எங்கள்கிட்ட அணுகி பேச சொன்னாங்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தால் இந்த கேஸ் வந்து திமுக பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க சொல்லலை அப்படின்னா திமுக மேல வைக்கும் இந்த குற்றச்சாட்டு வெறும் அரசியல் குற்றச்சாட்டா மட்டுமே கடந்து போகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கவனிக்கணும். எது எப்படியோ தாவேகால கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏ கிட்ட தலைக்கு 35 லட்சம், தலைக்கு 35 கோடி தரதா பேரம் பேசியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத சட்டம் வந்து சீக்கிரம் விசாரிச்சு வெளியில சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வைகோவோட பிரஸ் மீட் அவரே என்ன பேசிட்டாரு, உங்க 2 எம்எல்ஏவும் ரிசைன் பண்ண சொல்லுங்க, ரிசைன் பண்ண சொல்லியாச்சுன்னா நானே வந்து பிரச்சாரம் பண்றேன்னு விஜய் சொன்னதா வைகோவே பேசினாரு. ஓகேங்களா? இப்போ இது ஹார்ஸ் ட்ரேடிங் கிடையாதா? இப்போ இதற்கு வைகோ மேல எந்த நேரடி புகாரும் யாரும் கொடுக்கல. ஒருவேளை கொடுத்தா வைகோ கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா வைகோ என்ன பண்ணாரு, அடுத்த நாளே வந்து விஜய் அப்படி பேசுறேன், நான் தான் அப்படி பேசுறேன்னு மாத்திட்டாரு. பட் எனிவே வைகோ பேசினதும் வந்து ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்கோட ஒரு பார்ட்டா தான் இங்க வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடோட அரசியல் இந்த தாவேகா ரூலிங் பார்ட்டி ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருசா பரிச்சயமே இல்லாத இந்த ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் மோஸ்ட்லி நார்த் இந்தியா தான் நடக்கும்.
அதை இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்கு. பிஜேபி செய்யறத பிஜேபியோட பெட்டராகவே தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் தாவேக்காக்கு எந்த அனுபவமும் தேவையில்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லாம தாவேக்கா ஹார்ஸ் ரைடிங்கை கையாளும். ஆனா ஒரு மக்கள் நல திட்டம் கொண்டு வாங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு 6 மாசம் டைம் தேவைப்படுது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்? ஆனா தமிழ்நாடு அரசியல் இப்படி போயிட்டு இருக்கிறது உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.